இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். என்னோட எக்ஸாம்ஸ் வேற நெருங்கிட்டு இருக்கு. நான் இன்னும் ஒழுங்கா படிச்சு முடிக்கல. பயமா வேற இருக்கு. இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? டிவி ஃபேஸ்புக்லாம் கொஞ்சம் மூடி வச்சுட்டு தூங்குற டைமை கொஞ்சம் அதிகப்படுத்திட்டா போதும். அப்புறம் உன் பாய் ஃப்ரெண்டை பத்தி மறந்துட்டு படிப்புல கவனம் செலுத்து. சிம்பிள். ஐயோ ஐயோ அக்கா, நீங்க மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? என்னது? ஒரு ராகுல் பத்தி எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். நாங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அப்படியா? நல்ல ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தானா? ஒரு வயசு பொண்ணு ஒரு வயசு பையனும் என்னைக்கும் ஃப்ரெண்ட்ஸா இருக்க முடியாது. நேரா போய் லெஃப்ட் எடுங்க. அண்ணா, நேரா போய் லெஃப்ட் எடுங்கன்னு தானே சொன்னேன். நீங்க என்ன செவிடா? காது கேட்கல? லெஃப்ட்ல போங்கன்னு சொல்றேன்ல. ஆட்டோவை நிறுத்துங்க. இங்கேயே ஆட்டோவை நிறுத்துங்க. டோனி, நீயா? தினமும் இந்த மாதிரி பண்றதுல கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்க உன்ன. அடடா, இது கையா இல்ல இளவம் பஞ்சா? உன் கை ரொம்ப சாஃப்டா இருக்குமா? என் கையை விடு. கையை விடுன்னு சொல்றேன்ல. ரொம்ப நாள் கழிச்சு கையில சிக்கிருக்க உன்னை எப்படி விட முடியும்? என் கையை விடுன்னு சொன்ன. முடிஞ்சா தப்பிச்சுக்கோ. உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? வந்தனா, வர்ஷாவை கூட்டிட்டு வீட்டுக்கு போ. சரி, நீங்க சொல்றேன்ல, வீட்டுக்கு போடு. இனிமே என் பொண்ணுங்களை தொல்லை பண்ண முயற்சி பண்ண என்னை விட மோசமானவ இருக்கவே மாட்டான். ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர்ல இருந்து எஸ்பி வரைக்கும் எல்லாரையும் எனக்கு தெரியும். உள்ள தூக்கி போட்டுவன், ஜாக்கிரதை. என் பொண்ணுங்க கிட்ட தள்ளியே இரு. என் சித்தப்பன் கூட தான் ஒரு மந்திரி சாராயம் வேற காய்ச்சிரும். அது தனி. மேல இடத்துல எனக்கும் ஆள் இருக்குமா? அப்படியா? பணத்திமிரா உனக்கு? இல்ல, நான் என்னோட இன்ட்ரோடக்ஷனை மட்டும்தான் தந்தேன். அது ஒண்ணும் இல்ல. உனக்கு எப்ப நான் தேவைப்பட்டாலும் நீ எப்ப வேணாலும் எனக்கு கால் பண்ணலாம். இதுதான் என்னோட கார்டு. இந்த தயங்காம கால் பண்ணலாம். ஓகே, ப்ளீஸ். தேங்க் காட் அக்கா, வீட்டுக்கு வந்துட்டோம். இல்லனா இன்னைக்கு என்ன ஆயிருக்குமோ தெரியல. வர்ஷா, நீ எதுக்குமே டென்ஷன் ஆகாத. தாத்தா, தாத்தா, இந்தாங்க இந்தாங்க இந்தாங்க. மெதுவா தாத்தா, மெதுவா மெதுவா மூச்சு இழுத்து விடுங்க. வாங்க தாத்தா, எழுந்து உட்காருங்க. வாங்க. மெதுவா. அக்கா, தாத்தா, உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே? இவருக்கு என்னாச்சு? மறுபடியும் அதே ஆஸ்துமா அட்டாக். நீ எதுவும் பயப்படாத, இப்ப இவருக்கு பரவாயில்ல. தாத்தா, உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், பம்ப் உங்ககிட்டே வச்சிருப்பேன்னு சொல்லியிருக்கேன்ல. அம்மா, விபத்தெல்லாம் சொல்லிட்டாமா வருது. இது எப்போ என்கிட்ட தான் இருக்கும். ஆனா இப்ப திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல. சரி சரி, ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. வாங்க.
ஐயோ வர்ஷா, கொஞ்சம் பொறுமையா தான் சாப்பிடு. உன் சாப்பாடை எடுத்துட்டு யாரும் ஓடிட மாட்டாங்க. என்னக்கா இது? எனக்கு பயங்கர பசி. இருக்கிற பசிக்கு நான் இந்த பிளேட்டை கூட சாப்பிடுவேன். போதும் 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 விடுமா. போய் நீயும் போய் சாப்பிடு. தாத்தா, அம்மா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. அம்மா கூடவே நான் சேர்ந்து சாப்பிட்டுக்கிறேன். கடவுளே, இந்த வயசான காலத்துல மருமக கையால சாப்பிட்றத விட நான் செத்து போயிருந்தாலே நல்லா இருந்திருக்கும். தாத்தா, எத்தனை முறை சொல்றது? உங்ககிட்ட பேசுறதுக்கு எதுவுமே இல்லைன்றதுக்காக இப்படிலாம் தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க. கொஞ்சம் பேசாம இருங்க. அம்மாடி, நான் அமைதியா இருந்துருவேன். ஆனா என் மனசு அடிச்சுக்குதே. என்னுடைய ஆசையெல்லாம் உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணணும். அதுக்கப்புறம் நான் நிம்மதியா போய் சேர்ந்துருவேன். தாத்தா, நான் போலீஸ் ஆபீசர் ஆகலான்னு இருக்கேன். ஆனா நீங்க எனக்கு கல்யாணம் பண்ணி கையில விலங்க மாட்டலான்னு ஆசைப்படுறீங்க. அது இல்லம்மா, அரசாங்க வேலை கிடைக்கும்னு காத்திருந்தா உன் முடியெல்லாம் நரைச்சு போயிடும். ஆனா தாத்தா, இந்த முறை நான் ரொம்ப நல்லா டெஸ்ட் எழுதியிருக்கேன். எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. இந்த முறை நான் கண்டிப்பா போலீஸ் ஆபீசர் ஆவேன். கரெக்ட் தான். நீ போலீஸ் ஆபீசர் ஆகிறது தான் நல்லது. அப்பதான் ரவுடிங்க கிட்ட இருந்து காப்பாத்துற என்னோட ஓவர் டைமும் ஒரு முடிவுக்கு வரும். அம்மா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். அந்த டோனி இருக்கானே, அவன் என்னை அடிக்கடி கிண்டல் பண்ணிட்டே இருக்கான். இனிமே உன் பின்னாடி வரமாட்டான். நான் அவனுக்கு புரிய வச்சுட்டேன். அம்மா, சாப்பிட்டுட்டு போங்க. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. எனக்கு பசிக்கல. நீ சாப்பிட்டு தூங்கு. வாங்க தாத்தா, நம்ம 2 பேரும் சாப்பிடலாம். ஹாய். நாள் முழுக்க கூட இருந்த பிறகுமா உனக்கு திருப்தியா இல்ல? இல்ல உன் ஜோபி காலி ஆயிடுச்சா? நீ இருக்கும்போது என்னோட ஜோபி எப்படி காலி ஆகும்? நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லு. நாளையில இருந்து நம்மளால சந்திக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அப்படின்னா? பாபாஜி பத்தி உனக்கு தான் தெரியும்ல. அதான் அடிக்கடி அவருடைய ஆசிரமத்துக்கு போயிட்டு வருவேன்ல. நீ என்ன சொல்ல வர? அந்த பாபா அவர்கிட்ட என்ன வந்து சேர்ந்துக்க சொல்றாரு. ஹலோ, அப்போ ஏன் நிலைமை என்ன ஆகும்? எனக்கு உன்னை பத்தி தெரியும் நிர்மலா. என்ன எப்படி தேடி பிடிச்சியோ அதே மாதிரி வேற ஒருத்தனை தேடி பிடிச்சிக்கோ. ஹலோ, நான் சொல்றது கொஞ்சம் எப்படி படிச்சிட்டு இருக்க நீ? நல்லா படிச்சிட்டு இருக்கேன்க்கா. இதோ உன் பாலைங்க வச்சிருக்கேன். இதை நான் அம்மா கொடுத்துட்டு வரேன். டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் ஆர் லாசஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் ஆர் எடு எடு. நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். பரவாயில்ல விடுக்கா. நாளைக்கு நான் காலேஜ் போய் பேசிக்கிறேன். நீ பேசலன்னா நான் பேசுவா? நானே பேசிக்கிறேன். ஹலோ, அப்படியா? சரி, நான் நாளைக்கு நோட்ஸ் கொண்டு வந்துடுறேன். சரி, பாய், குட் நைட். சரி, நான் அம்மாக்கு பாலை கொடுத்துட்டு வரேன். அக்கா, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். 1 2 தாராளமா கேளு. அது ஒன்றும் இல்லக்கா. உங்களுக்கு நீ ஏதாவது ஃப்ரெண்ட் இருக்காங்களா? அதாவது நீங்க எல்லாத்தையும், சின்ன பெரிய எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ற மாதிரி இருக்காங்களா? இருக்காங்க. அது நீதான். நீதான் என்னோட ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட். சரி சரி, முதல்ல படிப்ப கவனி.
பரவாயில்ல விடுமா, தூங்கிக்கிட்டு இருப்பா. அது வந்து தாத்தா, அம்மா இன்னும் சாப்பிடவே இல்லை, அதான் பாலாவது குடிக்கிட்டுமேன்னு கொண்டு வந்தேன். இல்லைன்னா எப்படி அவங்க தூங்குவாங்க? இங்கே பாரு, ஒரு மனுஷி நாள் முழுக்க களைச்சி வந்து படுத்தா அவளுக்கு தூக்கத்துக்கு பால் தேவைப்படாதும்மா. சரி, நான் போய் இதை கிச்சனில் வச்சுட்டு வந்துடுறேன். சரி. ம். அவ்வளோ ஈஸியா என்னை கழட்டி விட்டுட்டு போறான். என்னை விட்டுட்டு போறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அவனுக்கு இதை புரிய வைக்கணும். ஆனா இப்ப நான் என்ன பண்றது? உன் பணத்தை முறை காட்டுறியா? இல்ல இல்ல இல்ல, நான் என்னோட இன்ட்ரோடக்ஷனை தானே கொடுத்தேன். அது ஒண்ணும் இல்ல. எப்ப உனக்கு என் உதவி தேவைப்பட்டாலும் தயங்காம இந்த நம்பருக்கு கால் பண்ண. ஹலோ டோனி. என்னாச்சுக்கா? பழைய கனவு தான், அந்த பொறுக்கி நினைச்சுதான். சரி, நீ தூங்கு. நீங்களும் தூங்குங்க. நீயா? உனக்கு எவ்வளவு தைரியம் தான் இங்க வந்திருப்ப? நான் தான் வர சொன்னேன். நீங்க வர சொன்னீங்களா? எதுக்குமா? பரவாயில்லையே, நீ இந்த இடத்தையே மொத்தமா மாத்தி வச்சிருக்க. எனக்கு இது தெரியாம போயிடுச்சு. நான் எந்த பூ மேல ஒரு கண்ணு வச்சேனோ அந்த மரமே எனக்கு சொந்தமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. பாம்பின் கால் பாம்பரியன்னு சொல்லுவாங்க இல்ல? அப்படியா? முதல்ல பணத்தை பத்தி பேசிடலாமா? அதுக்குள்ள என்ன அவசரம்? நானும் இங்கதான் இருக்கேன், நீயும் இங்கதான் இருக்க. இது என்னோட வேலை. அந்தந்த வேலைக்கு நான் அந்தந்த ரூல்ஸ் இருக்கு. என்னோட ரூல் என்ன தெரியுமா? கையில பணம், அப்புறம்தான் மத்ததெல்லாம். எனக்கும் ஒரு ரூல் இருக்கு. வேலை பிடிச்சிருந்தா மொத்தமா அள்ளி கொடுப்பேன். இதப்படி நீ என்ன மறக்கவே மாட்ட. அட்வான்ஸ். சந்தோஷமா?
அக்கா அது கண்டிப்பா டோனி தானா? அக்கா ஆனா அக்கா எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்ல. மம்மியே அவனை உள்ள கூட்டிட்டு போனாங்க. அம்மாடி வர்ஷா, என் ரூம் கிரெடிட்டே எடுத்துட்டு வா. டீ போட வேண்டிய அவசியம் ஒண்ணும் இல்ல வர்ஷா. மா, இங்க என்ன நடக்குது? அந்த பொறுக்கி எதுக்காக உங்க ரூம்க்கு கூப்பிட்டுட்டு போனீங்க? அவன் ஒன்னும் பொறுக்கி இல்ல, நம்ம விருந்தாளி. நம்ம விருந்தாளியா? அவன் எப்ப நம்ம விருந்தாளியானா? அவன் எப்படி நம்ம விருந்தாளி ஆனான்னு கேக்குறேன். உங்க 2 பேருக்கும் உண்மை தெரிய வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். டோனி என்னோட கிளையண்ட். அதோட என் வேலையை நான் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கேன். வேலையா? என்ன வேலை? நீங்க என்ன வேலை பண்றீங்க? நீ ஒன்னும் குழந்தை இல்ல, உனக்கு எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்கணுமா என்ன? பெட்ரூம்ல என்ன மாதிரி வேலை நடக்கணும் உனக்கே ரொம்ப நல்லா தெரியும். நீங்க இந்த வேலைய பண்றீங்க? சீ, இப்ப என்ன சொன்ன நீ? சீயா, இப்போ நீ போட்டுட்டு இருக்கிற இந்த ட்ரெஸ் எல்லாம், இந்த ஆடம்பரமான பங்களா, உன்னோட காலேஜ் ஃபீஸ், இது எல்லாமே இப்படி வந்ததுதான். சீன்னு சொல்ற? இங்க பாருங்க, 2 பேரும் ஒரு விஷயத்தை தெளிவா கேட்டுக்கோங்க. டோனி மாதிரியான ஆளுங்க ஆதரவுல தான் இந்த வீடே நடந்துட்டு இருக்கு. ஒருவேளை அந்த மாதிரியான ஆளுங்க என் வீட்டுக்கு வந்தா அவங்கள இன்சல்ட் பண்றதை என்னால தாங்கிக்கவே முடியாது. நான் ரூமுக்கு போறேன், சீக்கிரமா டீ எடுத்துட்டு வா. அக்கா அழகக்கா. என்ன கம்மியா பணம் கொடுத்துருக்க? உன்னோட இளமையும் குறைஞ்சிருச்சுல்ல. நான் தான் என் விலை என்னன்னு உன்கிட்ட சொல்லியிருக்கேன்ல. விலை பாட்டிலுக்கு கிடையாது, அதுக்குள்ள இருக்க சரக்குக்கு தான். நீ ரொம்ப கேவலமானவன். தேங்க்யூ. நான் சாராய வியாபாரம் பண்றவன். முதல்ல சரக்கு கேட்ட பணத்தை மட்டும்தான் கொடுப்பேன். இவ பெரியவளானா அப்படியே உன்ன மாதிரியே தான் இருப்பா. போகும்போது கதவை நல்லா மூடிட்டு போ. ஏய், சும்மா விளையாட்டுங்க. பொண்ணுங்கெல்லாம் பெரியவளுங்களாயிட்டாளுங்க. உனக்கு ஓகேனா உன்னோட இந்த 2 பொண்ணுங்களும் உனக்கு உன்னோட இளமையை கண்டிப்பா திருப்பி தரலாம். அட்வான்ஸா வச்சுக்கோ. இங்க பாருங்க, இவர இந்த வயசுல எவ்வளவு கடுமையா உழைக்கிறாருன்னு. இவரை விட இவர் மருமக தான் நல்லா உழைக்கிறா. இவ வீட்டுல அடுப்பறிய எத்தனை பேருக்கு பாய் விரிக்கிறா தெரியுமா? என்ன பெருசு? வணக்கம். போலாமா? பாய்.
பெட்ரூம்ல என்ன மாதிரி வேலை நடக்கணும் உனக்கே ரொம்ப நல்லா தெரியும். இப்போ நீ போட்டுட்டு இருக்கிற இந்த Dress எல்லாம், இந்த ஆடம்பரமான பங்களா, உன்னோட காலேஜ் ஃபீஸ், இது எல்லாமே இப்படி வந்ததுதான். வர்ஷா, 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 நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? என்னாச்சு? அம்மா ரொம்ப கேட்டவங்க. இன்னைக்கு அந்த டோனி என்னோட கையை பிடிச்சா. அம்மா எதுவுமே சொல்லல. என்னக்கா இதெல்லாம்? அழாத வர்ஷா, நான் உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். நான் கூடவே இருக்கல. இங்க பாரு, நான் உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். சரியா? நான் சீக்கிரமே போலீஸ் ஆபீசர் ஆயிடுவல்ல, அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் இங்க இருந்து போயிடலாம். சரியா? அழாத, எழுந்து வா. कैसे ये रिश्ते कैसे है नाते, अपने ही अपनों को क्यों गम दे जाते। कैसे ये रिश्ते कैसे है नाते, अपने ही अपनों को क्यों गम दे जाते। दीवारें जुड़ी भी तो घर कैसे माने, अपने ही अपनों को ना पहचाने। बदलती हवाएं रुख कौन जाने, उजड़ते घरों देना ठहरते ठिकाने। सुहाने सपने दिखाते, सब ये झूठे फसाने। कैसे ये रिश्ते कैसे है नाते, अपने ही अपनों को क्यों गम दे जाते। அட என்னம்மா இது? ஏன் உண்டியல உடைச்சீங்க? தாத்தா, அது வந்து வர்ஷாக்கு ஏதோ புக்ஸ் வாங்கணுமா, அதான். அதுக்கு உங்க அம்மா கிட்ட பணம் கேட்டு வாங்கியிருக்கலாம்ல. உண்டியல உடைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இல்ல தாத்தா, இனிமே எங்க செலவுக்கு அம்மா கிட்ட பணம் வாங்கக்கூடாதுன்னு முடிவு எடுத்திருக்கோம். ஏன் செலவையும் வர்ஷாவோட செலவையும் நானே பார்த்துக்கிறேன். நான் 2 கம்பெனியில ஜாப்காக பேசியிருக்கேன். கூடவே ஒரு ஹாஸ்டலையும் பார்த்து வச்சிருக்கேன். நாளைக்கே நாங்கள் இங்கேருந்து போயிடுவோம். என்னம்மா ஆச்சு? திடீர்னு ஏன் இப்படி எல்லாம்? என்னத்த சொல்றது தாத்தா, அந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இப்போ நான் என்ன பண்றேனோ அதே தான் நீங்களும் செய்வீங்க. என்ன விஷயம்மா? உங்களுக்கு தெரியுமா அம்மா பணத்தை எப்படி சம்பாதிக்கிறாங்கன்னு? என்ன வேலை பண்றாங்க தெரியுமா? அத சொல்றதுக்கு கூட எனக்கு வெக்கமா இருக்கு. அம்மா பணத்துக்காக ஆம்பளைங்க கூட படிக்கிறாங்க. எனக்கு எல்லாம் தெரியும். எனக்கு எல்லாமே தெரியும். உங்க அப்பா செத்த பிறகு, எனக்கு ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகு மொத்த குடும்ப பொறுப்பும் நிர்மலா தலைமையில வந்து விழுந்துருச்சு. அதனால எல்லாம் தெரிஞ்சும் கூட என்னால் அவளை தடுக்க முடியல. இன்னும் இந்த வாழ்க்கையில நான் என்னமெல்லாம் அனுபவிக்கணுமோ தெரியலம்மா. தாத்தா, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்தும் கூட எப்படி? தாத்தா, பணத்தை சம்பாதிக்க நிறைய நல்ல வழி இருக்கே. இப்படி தப்பான காரியத்தை செய்ய என்ன அவசியம் இருக்கு? எப்பவும் மனுஷங்க தப்பானவங்க இல்ல, சூழ்நிலை தான் தப்பா அமைச்சிரும். உங்க அம்மா சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இங்க பாருங்க, நீங்க ஹாஸ்டலுக்கு போறோம்னு சொல்றதை விட்டுருங்க. நாளைக்கு வர்ஷாவுக்கு பிறந்த நாள். இப்ப நீங்க குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போகாதீங்க. இல்ல தாத்தா, நான் டிசைட் பண்ணிட்டேன் தாத்தா. நாளைக்கு நானும் வர்ஷாவும் இங்க இருந்து போயிடுவோம். ஒருவேளை நீங்களும் எங்க கூட வர்றதா இருந்தா
தாராளமா நீங்க வரலாம். வா வர்ஷா. Happy birthday to you. Happy birthday to dear Varsha. Happy birthday to you. Happy birthday. Happy birthday. தாத்தா இவ்வளவு பெருசுல வேண்டாமா? நீ சாப்பிடு. நீ முதல்ல சாப்பிடு. Thank you. இது கொஞ்சமா உனக்கு. இந்தா. ஹாப்பி பர்த்டேமா. இது உன்னோட கிஃப்ட். அவளை ஏன் பாக்குற? ஒரு அம்மா தான் பொண்ணுக்கு பிறந்த நாளைக்கு பரிசு கூட கொடுக்க கூடாதா என்ன? ஐயோ வர்ஷா, நீ எவ்வளவு நாளா லேப்டாப் வேணும்னு கேட்டுட்டு இருந்த. வாங்கிக்கோ, ரொம்ப நல்லா இருக்கு பத்தியா? காஸ்ட்லியா இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லம்மா? ஆமா, ரொம்ப காஸ்ட்லி தான். ஆனா என் பொண்ணை விட காஸ்ட்லி இல்ல. தாத்தா, அவங்க கிட்ட ஒண்ணு கேட்க மாட்டீங்களா? இந்த பணம் எந்த கிளைண்ட் கிட்ட இருந்து வந்ததுன்னு? இத டோனி ஒண்ணும் தரலையே. கொஞ்சம் வாய அளந்து பேசுறியா நீ? கத்தாதீங்க. இந்த உரிமைய நீங்க இழந்துட்டீங்க. புரிஞ்சுதா உங்களுக்கு? அது மட்டும் இல்ல, இந்த வீட்ல 4 வருஷம் இருக்க போற கடைசி ராத்திரி இது. நாளைக்கு 4 வருஷம் இங்க இருந்து போயிடுவோம். வா வர்ஷா. அக்கா, நீங்க என்ன பண்றீங்க? நீயும் உன் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணு. நாளைக்கு காலையில இங்க இருந்து கிளம்பணும். ஆனா அக்கா, சொன்னதை மட்டும் செய். எல்லாத்தையும் பேக் பண்ணு. என்னாச்சு மருமகளே? அந்த வந்தனா இருக்காளே, அவ ஒத்துக்கவே மாட்டேங்கிறா. இங்க இருந்து போகணும்னு பிடிவாதம் பிடிக்கிறா. இந்த உலகத்தை பத்தி அவளுக்கு எதுவுமே தெரியாதுன்னு உங்களுக்கே நல்லா தெரியும்ல. நீங்களாவது அவளுக்கு எடுத்து சொல்லி புரிய வைங்க. வந்தனா நாம சொல்றத கேட்க மாட்டான். அவங்க அப்பன மாதிரியே பிடிவாதக்காரி. அதனால அவ விருப்பப்படி விட்டுறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. உன் பொண்ணுங்க பெரியவள் ஆயிட்டாங்க. உனக்கு ஓகேனா? உன்னோட 2 பொண்ணுங்கனால உனக்கு உன்னோட இளமையை திரும்பி கொடுக்க முடியும். ஹலோ. சரி, ஓகே. உங்க எல்லாருக்கும் பாயசம் பண்ணியிருக்கேன். வர்ஷாக்கு ரொம்ப பிடிக்கும்ல? இந்தா சாப்பிடு. தேங்க்யூமா. எனக்கு ஒன்றும் வேணாம். மாமா, இது உங்களுக்கு. வர்ஷா, பண்ணாத. பாயாசம் எப்படி இருக்கு? ரொம்ப டேஸ்டியா இருக்குமா. சாப்பிடு. அக்கா, சாப்பிடு. இவங்க போனா? அட, இன்னைக்கு ரிசல்ட் வந்திருக்குமே. நான் பாஸ் ஆயிட்டேன். எஸ், நான் பாஸ் ஆயிட்டேன். வர்ஷா, 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 எங்க போயிட்டா இவ? வர்ஷா, வர்ஷா.
வர்ஷா வர்ஷா இந்த பொண்ணு எங்க போனா? வர்ஷா உனக்கு ஒரு சந்தோஷமான நியூஸ் சொல்லணும். எங்க இருக்க வர்ஷா? வர்ஷா தாத்தா நீங்க வர்ஷாவை பாத்தீங்களா? எங்க போனானே தெரியல. தாத்தா நீங்க ஏன் அமைதியா இருக்கீங்க? வர்ஷா காலையில இருந்தே வீட்டுல இல்ல. அவ எங்க போனான்னு தெரியல. காலையில இருந்தே வீட்டுல இல்லையா? ஹலோ குஷ்பு, வர்ஷா உன் கூட இருக்காளா? இல்ல அவ காலையில எங்க போனான்னு தெரியல. அவளோட எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபோன் அடிச்சிட்டேன். சரி எனக்கு ஏதாவது தெரிஞ்சா உனக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். என்னாச்சு? ஏதாவது தெரிஞ்சுதா? இல்ல தாத்தா எனக்கு எதுவுமே தெரியல. அவளோட எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபோன் பண்ணிட்டேன். எங்க போனானே தெரியல. எனக்கு அந்த டோனி மேலதான் சந்தேகமா இருக்கு. இப்ப நம்ம கிட்ட ஒரே ஒரு வழிதான் இருக்கு, போலீஸ். வந்தனா சரியான நேரத்துல அவங்க தைரியத்தை காட்டி வீட்டை விட்டு வெளியே போகணும்னு முடிவெடுத்தாங்க. அவங்களையும் வர்ஷாவையும் இந்த புத குழிக்குள்ள தள்ளி விட்டுருவாங்களோன்னு பயந்தாங்க. ஆனா வீட்டை விட்டு காணாம போறதுக்கு முந்தின நாள் வர்ஷா இப்படி காணாம போனது ஆச்சரியத்தை ஏற்படுத்துற சம்பவமாக இருந்தது. வர்ஷாவே வீட்டை விட்டு வெளியே போனாங்களா இல்லனா அவங்களுக்கு எதிராக யாராவது பெரிய சதித்திட்டத்தை தீட்டினாங்களான்னு சொல்றது கஷ்டம். ஆனா வர்ஷா திடீர்னு இப்படி காணாம போனதுக்கு பின்னாடி இருக்கிறதுக்கான காரணம் தான் என்ன? வாங்க பார்க்கலாம். என்ன விஷயம் இன்ஸ்பெக்டர் சார்? என்ன இந்த பக்கம்? வர்ஷாவை காலையில இருந்து காணுமாமே. அவங்க வீட்டு ஆளுங்க நீ தான் கடத்துறான்னு சந்தேகப்படுறாங்க. என்ன பேசுறீங்க இன்ஸ்பெக்டர் சார்? நேத்து ராத்திரி நான் நம்ம கடையில தான் இருந்தேன். உங்களுக்கு டவுட்டா இருந்தா போய் சிசிடிவி கேமராவை செக் பண்ணுங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே கரெக்டா இருக்கு. நேத்து ராத்திரி டோனி கடையில தான் இருந்திருக்கான். ஒருவேளை வர்ஷா வேற யாராவது கிட்னாப் பண்ணிருப்பாங்களோ? இல்ல இல்ல சார், இது கண்டிப்பா டோனியோட வேலை தான். அவன் பண்ண சதிதான். இந்த காரியத்துல எங்க அம்மாவை சம்பந்தப்பட்டிருப்பாங்க. நீ என்ன சொல்ற வந்தனா? சார் இவ போய் சொல்றா சார். இவ என்ன சிக்க வைக்க பாக்குறா. எனக்கு என்னமோ வர்ஷாவை இவ தான் கிட்னாப் பண்ணி இருக்கணும். அப்பதானே பழி ஏன் தலைமையில விழுந்து நான் ஜெயிலுக்கு போவேன். இல்ல சார், இவங்க போய் சொல்றாங்க. இவங்க தான் வர்ஷாவை கிட்னாப் பண்ணிருப்பாங்க சார். சார் என்ன நம்புங்க சார், நான் உண்மையை தான் சொல்றேன். நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல. ரெண்டு பேரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. நாங்க வர்ஷாவை தேடிக்கிட்டு தான் இருக்கோம். ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதுன்னா நாங்க உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றோம். என்ன நாடகமா இது? என்ன நாடகம் இது? எனக்கு தெரியும் வர்ஷாவை நீங்க தான் கிட்னாப் பண்ணிருக்கீங்க. எனக்கு நல்லா தெரியும். இத ஆரம்பிச்சு வச்சது நீதான். நான் தான் ஆரம்பிச்சுனா என்ன அர்த்தம்? என்ன சொல்றீங்க நீங்க? இது ஒண்ணு சின்ன குழந்தை விளையாட்டு இல்ல. அம்மா எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. நீங்க தான் கிட்னாப் பண்ணிருக்கீங்க வர்ஷாவை. ஆமா நான் தான் கிட்னாப் பண்ணேன். அதுக்கு இப்ப என்னங்கற? வர்ஷா மேல ஒன்ன விட எனக்கு தான் உரிமை அதிகம். அவ வாழ்க்கையில என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு டிசைட் பண்ண வேண்டியவன் நான் தான், நீ இல்ல. புரிஞ்சுதா? இப்போ உன்னால என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்க. போடி. தாத்தா தாத்தா நீங்க அமைதியா இருக்கீங்க. தாத்தா வந்தனா
என்ன பண்ற? என் ரூமுக்கு வந்து பணம் திருடுறியா? உங்களை மாதிரி தப்பான கருத்தை பண்றவே இல்லனா என்ன இதெல்லாம்? இதெல்லாம் என்னது? இவ்ளோ பணமா? இவ்ளோ பணம் எங்க இருந்து வந்தது? உண்மையா சொல்லுங்கம்மா. வர்ஷா எங்க? எனக்கு தெரிஞ்சாவணும். கிட்ட பைத்தியம் பிடிச்சிருக்கா? நான் தான் கடத்தினேன்னு போலீஸ் கிட்ட என்ன பழி சொன்ன. இப்ப ஏன் ரூமுக்கே வந்து வளரிட்டு இருக்க? போடி இங்கிறது. போடி வெளியில. போ போ. ஹலோ போலீஸ். ப்ளீஸ் என்ன விட்டுடு. என்ன வீட்டுக்கு போக விடு ப்ளீஸ். ஐயோ என்ன பாப்பா வீட்டுக்கு போகணுமா? கஷ்டப்பட்டு என் கையில சிக்கிருக்கு. அவ்வளவு சீக்கிரமா உன்னை விட்டுருவேனா? தாத்தா தாத்தா நான் எங்க இருக்கேன்? தாத்தா என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. தாத்தா இந்த வந்தனாவும் நம்ம பேச்சை கேட்க மாட்டா, வர்ஷாவையும் கேட்க விட மாட்டான். கேட்போம், கண்டிப்பா கேட்பான். ஹலோ, நீ ஒன்றும் கவலைப்படாத. இன்னைக்கு உன்னுடைய வேலை முடிஞ்சிடும். ஆனா பணத்தை தயாரா வச்சுட்டேன். என்னாச்சு பாப்பா? ஷாக்கா இருக்கா? இதுதான் உங்க தாத்தாவோட உண்மையான சுயரூபம். உங்க தாத்தாக்கு முழுசா 1 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கா. என்னையில இருந்து நான் உனக்கும் கஷ்டமா இருந்தா, உன்னோட அம்மாக்கு எப்படியா அப்படி? இல்ல
வீட்டுக்கு போகணுமா? உன் கூட ஒரு ராத்திரி இருக்கிறதுக்கு உங்க தாத்தாக்கு 1 லட்சம் ரூபாய் நான் கொடுத்துருக்கேன். எப்படி விட்டுற முடியும்? என்ன போக விடு ப்ளீஸ், என்ன போக விடு. நிறுத்து. வா, உன் விளையாட்டெல்லாம் முடிஞ்சது. நடடா. உனக்கு ஒன்றும் அவள் இல்லை வருஷா. அழாத அழாத, நான் வந்துட்டேன்ல, அழாத. வா எழுந்து, வா வா, அழாத. வா